Hello friends, good morning. So நம்ம வந்து கோல்ட் அப்டேட்ஸ் பார்த்துக்குறோம் இன்னைக்கு. ஸோ மெயினான இருக்கிற அப்டேட்ஸ் வந்து நேற்று நான் சொல்லியிருந்த விஷயம் நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன் பி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நமக்கு கிடைக்கலாம். மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜூனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து எகெயின் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். ஸோ நமக்கு நீங்கள் சி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் கட்டாயம் உங்களுக்கு 1733 மட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்து கோல்டு அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இன்ட்ராடே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வீக்லி சார்ட் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. வீக்லி சார்ட் வந்து அதே ஆப்ஷன் தான், வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. வீக்லி சார்ட் ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து போகிறோம். மார்க்கெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹை அண்ட் லோ வந்து மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் போயிட்டு தான் மார்க்கெட் அதிலேருந்து டவுன் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கலாம். ஸோ நமக்கு இதில் நமக்கு தேவையான இன்ட்ராடேக்கு தேவையான நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிறோம். நேற்று நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 1711 மட்டும் மார்க்கெட் நேற்று வந்திருக்கு. ஸோ நான் அந்த பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. நேற்று வந்த ஹை லோ அதே மாதிரி நேற்று இருந்த ஹை. ஸோ நேற்று இருந்த ஹை வந்து 1734 இல்லாட்டி 1733 வந்து இப்போதைக்கு எடுத்துக்கிறேங்க அப்ராக்ஸாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாடி க்ளோஸ் பண்ண இடமும் நான் இப்போதைக்கு எடுக்கிறேன். இந்த ஜூன் 1724 25 இல்லாட்டி 24,500 எடுத்தாலும் ஓகே. ஸோ ஷார்ட் டைமில் நம்ம அது பார்த்துக்குருவோம். ஸோ இந்த ஜோன் வந்து நம்ம கட்டாயம் தேவை 1718 வந்து ஒரு நல்ல ஒரு ஜோன். ஸோ இந்த 1718 மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் வரக்குள்ளே இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து கீழே போக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி மார்க்கெட் திரும்ப இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் வந்து இதுதான். ஸோ வந்து நம்ம 4 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். 4 ஹவர் சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதிலேருந்து வர்ற மார்க்கெட் திரும்ப இங்கே வந்து லோ ஒன்று க்ரியேட் ஆகுது, திரும்ப மார்க்கெட் மேலே போகுது, திரும்ப ஒரு லோ, திரும்ப மார்க்கெட் மேலே போகுது, திரும்ப ஒரு லோ க்ரியேட் ஆகுது. இதிலேருந்து மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கண்டினியூ ஆகலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே நமக்கு மார்க்கெட் திரும்பவும் எகெயின் ஒரு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் நமக்கு வரும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். கட்டாயம் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நேற்று நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் மார்க்கெட் இப்போ உள்ள ஷார்ட் டைமில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. பட் இருந்தாலும் நல்ல கன்ஃபர்மேஷனில் நமக்கு அந்த 18க்கு மேலே பை ஆப்ஷன் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து 1 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இப்போ கொஞ்சம் நம்ம டீப்பாக இதுகளை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் டீப்பாக கனெக்ட் பண்ணக்குள்ள கொஞ்சம் நமக்கு மார்னிங் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து அப்ராக்ஸாக இருக்குது. ஸோ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் மாற்றிக்கிறோம். ஸோ நம்ம இருக்கிறது வந்து இப்போ 1 ஹவர் சார்ட். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே 1733 இல்லாட்டி 34க்கு மேலே நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து எகெயின் பை சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே பிரேக் அவுட் கிடச்சா திரும்ப மார்க்கெட் டவுன் வரும், அதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு மேஜராக சொல்ல போனால் நமக்கு இன்றைக்குள்ள கீ ஜோன் இந்த ஜோன் நான் எடுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற 50% வந்து மார்னிங் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம் 1720. ஸோ 1720 வந்து ஒரு கீ ஜோனாக இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஃபிபனாச்சி படி 22 வருது. நீங்கள் டீப்பாக நம்ம 22, ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு கரெக்டான மேலே போகிற மார்க்கெட் மேலே போகுது, திரும்ப பிரேக் அவுட் கிடைச்ச பிறகு மார்க்கெட் திரும்ப டவுன், திரும்ப மேலே, இதுக்கு மேலே பிரேக் அவுட் கிடைச்சது பிறகு டவுன், திரும்பவும் பிரேக் அவுட் கிடைச்ச பிறகு டவுன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்ல ஒரு ஜூன். இந்த 1720 கீ ஜோன். ஸோ மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு கீ ஜோன் வந்து மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் லைனே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள 17 கீழே நீங்கள் வந்து செல் ஜோன் தான். ஸோ செல் ஜோன் வந்து கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. கட்டாயம் வந்து டாப் லாஸ் வந்து 1720 மெயின்டைன் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி உங்களுக்கு பை ஆப்ஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா பை ஆப்ஷன் நமக்கு இதில் இருக்குது.
பை ஆப்ஷன் வந்து 1724க்கு மேலே தான் நமக்கு பை ஆப்ஷன். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப எகெயின் பிரேக் அவுட் கிடைக்கக்குள்ள நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுலேருந்து ட்ரை பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே லாங் பை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டைம் வந்து நமக்கு 1734 மட்டும் வந்திருக்கு. ஸோ 1736 1744 மட்டும் இந்த டைம் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் மார்க்கெட் அவ்வளோ தூரம் போகலாம். ஸோ சிபிஐ நியூஸ் வருது இந்த வீக். ஸோ அந்த டைம் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்துக்கலாம் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கா ஷார்ட் டைமில். லாங் டைம் இன்னும் செல் ஜோன் தான். ஸோ இப்படி வர்ற மார்க்கெட் இதிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு அப்சைட் போக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இந்த ஆப்ஷன் நடக்காட்டி மார்க்கெட் வந்து டவுன் சைட் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கட்டாயம் பிரேக் அவுட் கிடைக்கும். உடனே திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து மார்க்கெட்டை வந்து நீங்கள் டவுன் சைட் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படி மார்க்கெட்டை நீங்கள் டவுன் சைட் ஃபாலோ பண்ணக்குள்ள இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. திரும்பவும் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுக்க சான்சஸ் இருக்குது. இந்த 1710 ஸோ இந்த 1710லேருந்து நீங்கள் எகெயின் நீங்கள் பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிடுங்க. ஸோ லாங் பை வந்து இதிலேருந்து எதிர்பார்க்கலாம். எகெயின் அது வந்து ஃப்யூச்சர் அப்டேட் வந்தால் எதிர்பார்க்கலாம். ஸோ கட்டாயம் இதுக்கும் நீங்கள் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு இதிலேருந்து மார்க்கெட் வர்ற மார்க்கெட் இதிலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப இவ்வளோ தூரம் போக பார்க்கும். ஸோ அந்த 1720 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக பிறகு சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இதுதான். ஸோ என்னை பொறுத்தவரையில் எனக்கு நான் ஐடியா பண்ணுறது இது வந்து ஏயாக இருக்கலாம். அந்த ஏ நடக்காட்டி நமக்கு இது வந்து பி, அப்படி பி நடந்தால் சி நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ சி வந்து கன்ஃபர்மேஷன் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இது கரெக்டான ஒரு பிரேக் அவுட்டாக இல்லை கரெக்டான ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஒன்று கிடச்சா மட்டும்தான் நம்ம வந்து சி ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஜூனையும் நீங்கள் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இந்த ஜூன் ஸோ 1720 1770. ஸோ இது வந்து நமக்கு ஒரு மெயின் ஒரு ஜோன். இது வந்து அபவ் பை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்படி இல்லை மார்க்கெட் இதுக்கு பிலோ மார்க்கெட் வந்து 17 கீழே மார்க்கெட் பிலோ போயிடுச்சுன்னா எகெயின் வந்து நமக்கு செல் ஜோன் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ செல் ஜோன் இந்த டைம் வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து 1700 போக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சுன்னா கட்டாயம் வந்து பை ஆப்ஷன் மேலே போனால் கட்டாயம் இந்த டைம் 1733 இருக்குது. அதுக்கு பிறகு 1736, அதுக்கு பிறகு 1744. ஸோ இந்த சம்திங் இதுக்கு மேலே போக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இதுதான். உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட ஒஃபிஷியல் டெலிகிராம் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் பர்சனலாக எதுவும் நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்கணுன்னா நம்மளோட மெயின் ஐடி இருக்குது, என்கிட்ட பர்சனல் ஐடி இருக்குது, நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. நான் வந்து ஒரு 1:30க்கு பிறகு நல்ல கன்ஃபர்மேஷன் எதுவும் இருந்தால் நான் வந்து இந்த சார்ட் அப்டேட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.